அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. மாநகரத்தில் எந்த பகுதியும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் மாநகரத்துக்குள்ளேருந்து சுற்றி உள்ளது கழுகுமலையிலேருந்து கைத்தார் வழியாக வர்றது தான் நம்ம கோரமலத்துக்கு வரும். அங்கேருந்து 12 கிலோமீட்டர் நேராக கடலுக்கு ஆர்பர் எஸ்சிபிசி பின்னாடி வழியாக போகும். 12 கிலோமீட்டர் வார்டு நம்பர் 54, 55, 56, 57, 58 இந்த 59 இந்த வார்டுலாம் இங்கே இருக்குது. இது தாண்டி தான் போகும். இந்த கரையை ஏறினே போனாட்டே பலப்படுத்தணும். இருந்தாலும் நம்ம விவசாய பெருமக்கள் நிற்காங்க, நம்ம ஆணையாளர் மற்றும் இங்கே உள்ள பகுதியில் உள்ள பொதுமக்கள் நிற்காங்க. அது இன்னும் கொஞ்சம் அந்த எடுத்து விட்டா கரை உடையாதுன்னு அவங்களோட கோரிக்கை. ஏன்னா இப்போ 1500 கனடி தான் திறந்துருக்காங்க. போனாட்டே கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் போகணும். அப்படி வந்தாலும் பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் வேலை நடந்துட்டு இருக்கு. இது போக இந்த தண்ணி இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம செங்குளத்தில் இருக்கட்டும், நம்ம கல்ட்ரேட்டு பின்னாடி நீலாசி விட்டு முன்னாடி நம்ம 45 திருப்பி விட்டு தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த பெரிய பள்ளம் ஓடன்னு சொல்லுவோம், அது வழியாக போயிட்டு இருக்கு. அதனால மாநகரத்துக்குள்ள இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியிருந்து வர்ற தண்ணியிலும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறத ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. குளத்துல மூடிதான் இருக்கு. அதாவது குளத்துல 2 மீட்டர் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அந்த மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் கவனித்துக்கிடுவாங்க. ஆமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.